வணக்கம் மக்களே. மிஸ்டர் கிடவுன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து டென்ஷன் வந்து எஸ்கலேட்டாக இருக்குங்க. டே பை டே. முக்கியமாக 7th மே அந்த 9 பேஸ் நம்ம டார்கெட் டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சதுலேருந்து அவங்களோட ரிட்டாலியேஷனும் அதிகமாயிட்டு இருக்கு. நம்மளும் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இந்தியன் ஆர்மி வந்து அவங்க ரிட்டையர்ட் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அதாவது இன்னைக்கு வந்து மே 10th இப்போ வரைக்கும் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல 3 முக்கியமான ஏர்பேஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஃபோர்ஸஸ். லைக் நூர்கான் ஏர்பேஸ், அது எங்கே இருக்குன்னா ராவல்பிண்டியில் இருக்க நூர்கான் ஏர்பேஸ். அப்புறம் ரஃபிகி ஏர்பேஸ், சக்வால் ஜாங் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ரஃபிகி ஏர்பேஸ். அப்புறம் முரிட் சக்வால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முரிட் ஏர்பேஸ். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஃபிகிலாம் வந்து இப்போ இந்தியா பார்டர் கிட்ட க்ளோஸாக இருக்கிற ஒரு ஏர்பேஸ்ங்க. அதில் பார்த்தீங்கன்னா JF-17 அதே மாதிரி அவங்களோட முக்கியமான ஏர் ஃப்ளீட் இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான டார்கெட்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரிசன் எனக்கு சரியா தெரியல, நுர்கானா இல்லைன்னா முரிடான்னு தெரியல. இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா விஐபியோட ஏர் ஃப்ளீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணுற ஃப்ளீட்ஸ், அதே மாதிரி முக்கியமான ட்ரோன்ஸ், டர்க்கி கிட்ட இருந்து வாங்கின ட்ரோன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் பார்ட்டை டார்கெட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஃபுல் ஃப்ளெஜ் வாரா இல்லை. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முக்கியமான விஷயம் என்னதுன்னா, டெல்லியை நோக்கி அவங்க வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபட்டான்னு சொல்கிற சைனாவோட மிசைல் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுற சைனா தான். ஜஸ்ட் நம்ம மேஜர் மதன் சார் சொன்ன மாதிரி ஒரு க்ரீன் பெயிண்ட்டும் ஒரு ஸ்டார் இருக்கும். அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணுற சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் டர்க்கி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆர்என்டி வந்து நத்திங் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அது வந்து ஹரியானாலே வந்து அந்த பெலிஸ்டிக் மிஷில இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. அதோட டெப்ரீஸ்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் எந்த ஒரு முக்கியமான ஒரு லாஸும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து பர்ஃபெக்டாக தான் நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல வந்து சில டெப்ரிஸ் 99% வந்து நம்ம எல்லாத்தையும் ஏர் மிசைல்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பட் 1% அந்த அவுட்லைஸ் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ் இல்லாமல் இருக்காது. நம்ம வந்து மேபி ஃபைட்டர் ஜெட்ஸ் இழக்கலாம். நான் எனக்கு அஃபிஷியல் ரிப்போர்ட் தெரியாது. பட் இன் ஃபியூச்சர் வார்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக லாஸ் இருக்குங்க. நம்ம அப்பர் ஹேண்டில் இருந்தாலும் சரி, லோவர் ஹேண்ட் நம்ம ஜெயிக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, தோக்கக்கூடிய நிலைமையில இருந்தாலும் சரி, நமக்கு வந்து சில இழப்புகள் நடக்கும். வார்னாலே அதுதான் வந்து அது வந்து ஒரு லா, போர் சட்டம் இல்லை போர் விதின்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துல வந்து எந்த தரப்புல இருந்தாலும் இழப்பு நிச்சயமா இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறதோ அதை வச்சு தான் நமக்கு வெற்றி தோல்விங்கிறது நிர்ணயிக்கப்படும் ஒரு வார்ல ஜென்ரலா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்களோட 3 ஏர்கிராஃப்ட்டும் நம்ம வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க. முக்கியமாக காஷ்மீர் அந்த ரீஜியனில் பார்த்தீங்கன்னா டாக் ஃபைட்லாம் நடந்திருக்கு. நம்ம அபிநந்தன் அவரோட அந்த டயத்தில் நமக்கு எப்படி அதே டாக் ஃபைட்டில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரி. ஸோ இந்த டாப் கன் மேவரிக்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சில மூவிஸில். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் இன்னொரு ஏர்கிராஃப்ட்லேயும் வந்து அவங்க ஏர்லேயே வந்து ஃபைட் பண்ணிப்பாங்க. லைக் ஷூட் பண்ணுறது, மிசைல் லான்ச் பண்ணுறது, இல்லை ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி, அப்புறம் மெனியூவர்ஸு, இந்த ஆக்ரோபேட்டிக்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி தப்பிக்கிற அந்த மாதிரி லிட்ரலி ஒரு 2 ஃபைட்டர் ஜெட்டில் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த அந்த அதை யூஸ் பண்ணி நம்ம சில ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து நம்ம முறியடிச்சிருக்கோம் பாகிஸ்தானுது. அதே மாதிரி இல்லாமல் அவங்களும் பன்யன் அல் மர்சூஸ் அப்படின்னு ஒரு பேரில் ஆப்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இட்ஸ் வால், அதாவது உருது ஆர் அந்த குரான் அவங்களோட இதுபடி அவங்களோட கவுண்டர் அட்டாக், அதாவது அவங்களோட நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி அவங்க நமக்கு எதிராக வச்சிருக்க இந்த ஆப்ரேஷன் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து இன்னும் இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொண்டு போகலங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தலைநகரம் டெல்லியை நோக்கி அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இதுலயே தலைநகரத்தை நோக்கி தாக்குதல் நடத்தினா தலைநகர் தாக்கப்பட்டால் அது வந்து ஒரு வார் தாங்க. அது சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது வந்து ஒரு வார். பட் பாகிஸ்தான் வந்து அதை விரும்புதுன்னா இந்தியா வந்து தயாராக இருக்குங்க. இந்தியா வந்து அதே மாதிரி இத்தனைக்கும் இந்தியாவோட நேவி வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவங்க விளையாட்டை. அதே மாதிரி இன்னும் அவங்களோட நமக்கு ஹார்ட்லி நம்மளோட 10% ஆஃப் எனர்ஜி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுவே அதிகம். இந்தியா வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கல. இதுவே இன்கேஸ் இது வார் ஆயிடுச்சுன்னா அது நம்ம யோசிக்கவே வேணாங்க. பாகிஸ்தான் வந்து வில் பி அவுட் ஆஃப் மேப். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாகிஸ்தானோட முக்கிய நகரங்கள் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், கராச்சி, அப்புறம் லாகூர், இந்த மாதிரி எதை வேணால் சொல்லுங்கள், அதெல்லாம் வந்து மேப்பில் இருக்காது. அதேமாரி அவங்க ஜெனரல்ஸ், அவங்களோட மிலிட்ரி பர்சன் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட மைட்டி நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ் வாரா போகிறதுக்கு. ஆனால் அதாவது
டென்ஷன் எஸ்கலேட் தாங்க ஆயிட்டு இருக்கு. குறைஞ்ச மாரி தெரியல. அதாவது அவங்க நம்ம நம்ம வந்து ஜஸ்ட் ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கலா ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு பெர்ஃபெக்ட்டா நுணுக்கமா தான் பண்ணிட்டு இருக்கோம். இத நம்ம வந்து வெளியில இருந்து பார்த்து யாரும் குற்றம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த நியூஸ் அத பத்தி நீங்க ஃபேக் நியூஸ் வந்து நீங்க படிச்ச உங்களோட போனா பரவால்ல. அத நீங்க ஷேர் பண்றதுனால பெரிய பெரிய சிக்கல்கள் நமக்கு நம்மளே பண்ணிக்கிற மாரி. ஸோ அதுதான் ரொம்ப வொர்ஸ்ட்டு. பாகிஸ்தான் பண்றத விட நமக்கு நம்மளே பண்ணிக்கிறது தான் இன்னும் வொர்ஸ்ட்டு. ஸோ ஃபேக் நியூஸ நம்பாதீங்க. எந்த அளவுக்கு நான் கூட நான் ஒன்ஸ் டூ 1க்கு 4, 5 தடவ செக் பண்ணி ஒவ்வொரு எல்லா ஆர்டிகிள்ஸையும் செக் பண்ணி அப்புறம் பிரஸ் ரிலீஸ் பார்த்து அத மாரி அஜித் தோவல் அப்புறம் ஆர்மி ஸ்டாஃப் அவங்களோட ட்வீட்லாம் நாங்க படிச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இத போடுறேன். அதுவும் ஃபேக்சுவலா தான் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். ஸோ ஏன்னா அதில ரொம்ப அல்டிமேட் சென்சிட்டிவ் நேஷனல் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். யாரும் ஃபேக் நியூஸை வந்து பரப்பாதீங்க. இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பை கவர்மெண்ட் எவ்ரி ஒன். அது யாராக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நார்மல் காமன் மேனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம். அதான் அரசாங்கம் வந்து நமக்கு சொல்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஸோ அதை நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணணும், பண்ணியே ஆகணும். அதே மாதிரி ரிட்டாலியேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு நம்மள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு எல்லா இதுவும் அதே மாதிரி இதை வந்து எக்கனாமிக்கலி அஃபெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி ட்ரோன்ஸ் கம்பெனிக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் ட்ரோன் கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது இந்தியாவோட ட்ரோன் இண்டஸ்ட்ரியை வந்து இது பில்ட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கோம். குளோபல் மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல சான்ஸ். பாருங்க எங்களோட ட்ரோனோட குவாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் கூட கொண்டு வரலாம். இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன். ஒரு ட்ரோன் இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ஒரு ஸ்பேஸ் டூரிசம்ங்கிறத ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டு வந்துச்சோ, இவிஸை டெஸ்லாக்கு மாற்றிச்சோ, அதே மாதிரி இந்தியன் டெலிகாமில் வந்து ஜியோ எப்படி மாற்றிச்சோ, அதே மாதிரி ட்ரோனை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. கருடா அதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதில் ஆர்என்டி பண்ணுறதுக்கு அதில் டேலண்ட்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கு எஃப்என்டி கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அன்டில் தென் யுவர் மிஸ்டர் கிடான். பை பாய்.